ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு எப்பவுமே சமையலுக்கு தேங்காய் எடுப்போம். அதில கொஞ்சமா மிச்சம் இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாதி தேங்காய் வந்து வெளியில வாங்கியிருந்தோம். அது எல்லாத்தையுமே சேர்த்து காய வச்சு, இப்ப தான் வந்து எங்களுக்கு டைமே கிடைச்சது. சரி ஓகே தேங்காய் எண்ணெய் வந்து ஆட்டி எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் இங்கே தேங்காய் அரைக்கிற இடத்துல இங்கே நின்றுட்டு இருந்தேன். எங்கள் மாமியார் இன்றைக்கி காலைல முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது மாதிரி பாக்கு கொட்டை வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுத்துட்டு காசு வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. அது எத்தனை கிலோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி காசு கொடுப்பாங்க. இங்கே தேங்காய் எண்ணெய் ஆட்டுற மிஷின் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் காய வைக்கிறதுக்கே தனியாக மிஷின் வர தனியாக இருந்தது. நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா எப்போ வெளியில் போனாலும் என்னாச்சுன்னே தெரில. இப்போ வர வர அவில் மில்க்கு தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ இதுவும் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பிடிக்காத போகுது எனக்கு. ஆல்ரெடி பலாப்பழம் சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போலாம் பலாப்பழமே அந்த அளவுக்கு பிடிக்காத அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே வந்து வீட்டுக்கு தேவையானது வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.